இந்தியா, அமெரிக்கா இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நிலவக்கூடிய நிலைமைன்றது வரலாறுகளில் இதுக்கு முன்னாடி இதை விட மோசமாக நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் நினைவுபடுத்துகிற மாதிரி மாறி இருக்கு. 1971 இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த போரில் இப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகமான ப்ரெஷரை அமெரிக்கா இந்தியா மேலே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பே அனுப்பி இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பிளானில் இருந்தாங்க. இதுக்கப்புறமா 90s நம்ம அணு ஆயுத சோதனை நடத்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ப்ரெஷரை போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த டாரிஃப் வார்ன்றது. ஸோ போன வீடியோவில் இந்த டாரிஃப்ன்றது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, இல்லை இதோட சிம்பிள் அவுட்லைன் என்னன்றதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கான ஒரு டைம் லைன் இருக்குல்ல, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ட்ரம்ப் இப்போ திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிகர் பாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ட்ரிகர் பாயிண்டா இந்த இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்ல என்ன வகையில் இந்தியா யூஎஸ் ட்ரிகர் பண்ணாங்க, இந்தியா பண்ணது சரியா தப்பான்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியா அமெரிக்கா ட்ரேடு. இந்த ட்ரேடுன்றது நம்ம அமெரிக்கா கூட பண்ணக்கூடிய அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம ஒட்டுமொத்த வருமானத்துக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ இந்தியா ஓவரால் பண்ணக்கூடிய இந்த மேர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ல மட்டும் அமெரிக்கா கூட நம்ம 5 மடங்கு அளவுக்கு இதை ஏற்றுமதின்றதை பண்ணிட்டு இருக்கோம். 2024 ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு பண்ணியிருக்கோம்னா 81 பில்லியனுக்கும் அதிகமாக யூஎஸ் டாலர் மதிப்பீட்டில் அமெரிக்கா கூட இந்த வணிகன்றதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கப்போ மெயினான சில துறைகள் இருக்கும்ல, அப்படி பார்க்குறப்போ அதிகமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சில மருந்துகள், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், இன்னும் சில ஆட்டோமேட்டட் யூனிட்ஸ், அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே டாப் டெக்னாலஜிஸாக இந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கு ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அதே மாதிரி அதிகமாக தங்கமும் தங்கம் சார்ந்த ஆபரணங்களும் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்போட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 25% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொன்னது ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜஸில் 2024 கணக்குப்படி பார்த்தோன்னா 2.4% இருந்துச்சு. இப்போ இந்த 25% அதிகப்படுத்துறப்போ இது எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கும்? ஒரு அதிகப்படியான வேல்யூவை நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பேரில் வருமானமாக வாங்கிட்டு இருக்கோம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் மட்டும் 13.6 பில்லியனுக்கும் அதிகமாக, ஃபார்மகட்டிகல்ஸில் 8.3 பில்லியன், டெக்ஸ்டைல்ஸில் 7.4 பில்லியன், ஆட்டோ காம்பனன்ட்ஸில் 6.7 பில்லியன், மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ல 5.6 பில்லியன், எலக்ட்ரிக்கல் மிஷினரியில 4.3 பில்லியன், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல 3.8 பில்லியன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல 3.5 பில்லியன், அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடியது 2.9 பில்லியன், லெதர் அண்ட் ஃபுட்வேர் காலனி வகையில 1.6 பில்லியன், மற்றது செராமிக்ஸ், பிளாஸ்டிக் இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 22.5 பில்லியன். ஸோ ஏறத்தாழ அமெரிக்காவுக்கு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டோட வேல்யூன்றது ஒவ்வொரு கேட்டகரியும் இவ்வளோ இருக்கு. இப்போ இந்த 25% டாரிஃப்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும், இல்லை எக்கானமியோட growthல இது பெரிய பாதிப்பை நீங்க ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா 0.3% அளவுக்கு இந்தியாவோட எக்கானமி growth இது அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 25% டாரிஃப் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் கிடையாது, அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சிலது. அந்த சிலதும் இந்த இடத்துல முக்கியமான 2 கேட்டகரியில் மாட்டிருக்கு. ஒன்று டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். இதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள், அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரும் அடக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு போகிற ஒட்டுமொத்த ஜீன் எக்ஸ்போர்ட்ல திருப்பூர் மட்டுமே ஒரு 12% அதிகமான எக்ஸ்போர்ட்டை இங்க தமிழ்நாட்டில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம் ஆச்சா. சோ எக்கானமி வைஸ் பார்த்தனா இப்போதைக்கு ஒரு 0.3 அளவுக்கு நம்மளோட ஒட்டுமொத்த growthல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப அமெரிக்க அதிபர் கிட்ட வந்திருக்கு. 0.3% தானப்பா, இதனால என்ன பெருசா பிரச்சனை வந்துற போகுது, இது அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இது நாளாக இந்த வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆக இது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாம 0.3% நம்ம பேருக்கு சொல்றதுக்கு வேணா சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இதனால டைரக்டா பாதிக்கப்படக்கூடிய அந்த உரிமையாளர்கள், உற்பத்தியாளர்கள் ஹெவியஸ்ட் பிரைஸ். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்போர்ட்ன்றது குறையிறப்போ அதுக்கான பிரைஸ் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். தனி மனித வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது டாரிஃப் வார்ல இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த அளவுக்கு பண்றதுக்கு அமெரிக்கா என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க, இல்ல இந்தியா இந்த அளவுக்கு பண்றதுக்கான என்ன காரணம், எதுக்கு இந்தியாவை மட்டும் கார்னர் பண்ணணும்? இந்த இடத்துல நிறைய நாடுகள் அமெரிக்காவோட பேச்சை மீறி நடந்துட்டு இருக்காங்க. சீனாலாம் பார்த்தோம்னா நம்மளை விட அதிகமான ஆயில
ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இந்தியாவை மட்டும் கார்னர் பண்ணணும், எங்க நெத்தியில் மட்டும் ஏதாச்சும் எழுதியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில், நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ஒவ்வொரு ரீசனாக நான் சொல்கிறேன். இந்த டைம்லைன்ன்றது எப்படி எதோட ஒத்து போகுது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியலானது புரியும். முதல்ல நம்ம இந்தியா பண்ண ஒரு விஷயம், பாலஸ்தீன் 2 ஸ்டேட் சொல்யூஷன்றதை கொண்டு வரணும். டைரக்டாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும்னு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஏன்பா அப்போ பாலஸ்தீனத்தை பற்றி பேசுனதுனால இந்தியா மேலே இவ்வளோ பெரிய ஒரு டேரிஃப் வார இவங்க கொண்டு வந்துட்டாங்களா? லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறேன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். இந்த பாலஸ்தீனத்தை பற்றி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி பாதிப்புக்கு உள்ளாங்கனாங்க? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கனடா பாலஸ்தீனத்தை தனியாக அங்கீகரிக்கணும், எங்களோட பார்லிமெண்ட்டில் கூடிய சீக்கிரத்தில் இதை பற்றின ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறதுக்கப்புறமா இதே மாதிரி டேரிஃபை கனடா மேலே அமெரிக்கா போட்டாங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இன்னும் சில நாடுகள் இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு பிரச்சனையை அமெரிக்கா அந்த இடத்துல ஏற்படுத்தினாங்க. இது மட்டுமே காரணம்னு நான் சொல்லலை, ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயரில் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு பேரை எடுத்துக்கிட்டாரு. ஏன்பா நான் இல்லைனா நேரத்துக்கு உலக போரே வந்திருக்கும், நான் இல்லைனா பாகிஸ்தானும் இந்தியாவும் நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருப்பாங்க, நான் தான் இந்த இடத்துல நிறுத்தி வச்சேன், நான் தான் 2 பேருக்கு சமாதானம் பேசி வச்சேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இதுக்கு பாகிஸ்தானும் கூட ஆமா சாமி போட்டாங்க. அவன் போடுவான், அவனுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் இந்தியா இதை ஆரம்பத்துலேருந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு ஹையர் அஃபிஷியல் இல்லை ஹை லெவல் போஸ்ட்ல இருக்கவங்க ஓப்பனாக அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இன்வால்வ் ஆகல, மீடியா கிளைம் எல்லாமே அவங்களோட பர்சனல் கருத்துக்களை சொல்றாங்களே தவிர இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் முழுக்க 2 தரப்புக்கு நடுவில் மட்டுமே முடிஞ்சதுன்னு டைரக்டா கொஞ்சம் அந்த கறி பவுடர் அள்ளி மூஞ்சில பூசிட்டாங்க. இது முடிஞ்சதா? மூணாவதா இருக்கக்கூடியதான் F-35 டீல். இந்த MRF டெண்டர்ல அட்லீஸ்ட் ஒரு 30 to 60 விமானங்களாவது நமக்கு குறைஞ்சது தேவை. அந்த டீல் வர்றதுக்கு முன்னாடி சில ஸ்குவாட்ரன் விமானங்கள் நமக்கு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ல கேட்டகரியில் வரணுன்றப்போ லாக்ஹீட் மார்டின் தயாரிச்ச இந்த F-35 அமெரிக்கா எப்படியாச்சும் நமக்கு புஷ் பண்ணிடணும்னு நினைச்சாங்க. நல்ல ஃபைட்டர் ஜெட் தானே, உலக அளவில் பல நாடுகள் வாங்கியிருக்காங்க, அப்போ நீங்க வாங்கியிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல F-35 டீல்ன்றது ஜஸ்ட் ஒரு டீல் மட்டும் கிடையாது, மாடர்னைஸ்டு ஸ்லேவரியோட ஒரு டூலாக தான் இந்த இடத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மாறும். ஏன் அப்போ மற்ற நாடுகள்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்களே, அவங்களாம் என்ன அடிமைப்படுத்திட்டாங்களா? கொஞ்சமாக படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த F-35 நம்ம வாங்கிட்டோம்னு வைங்க, நம்மளால நம்ம ஹோம் கிரவுண்ட் சிஸ்டமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இது உண்மை, இது அடித்து சொல்கிறேன், இது உண்மை. இந்த F-35 வாங்குறதுனால நம்ம AMC ப்ராஜெக்ட் தள்ளி போகிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் மேட் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். முதல் விஷயமா முதல்ல அடி வாங்குறோமா? இரண்டாவதாக இருக்கக்கூடியது ரஷ்யன் மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா நம்மளை தள்ளுவாங்க. ஆரம்பத்தில் இல்லை நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னாலும் F-35 கொடுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நீ ரீப்ளேஸ் பண்ணாதான் இதுக்கு தேவையான ஸ்பேரை நான் கொடுப்பேன், இதுக்கு தேவையான சில டெக்னாலஜி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், இல்லைனா இது எதையுமே நான் கொடுக்க மாட்டேன், அந்த டீலை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லை அந்த டீலை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பல பில்லியன் டாலர் போட்டு நம்ம மேக் பண்ணக்கூடிய ஒரு டீல் இந்த மாதிரி ஒரு நிலைமையில முடியுதுன்னா அது இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு, அது ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா எந்த ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சாலும் சரி, எதிர்க்கட்சிகள் கிளப்பக்கூடிய அந்த பிரஷர்ன்றது இந்தியாவுக்குள்ள ஒரு அண்ட்ரஸ்ட்ன்றதே கிரியேட் பண்ணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் அந்த டீலுக்குள்ள மாட்டிருக்கும். F-35 ரிஜெக்ட் பண்ணியாச்சா? மூணாவதா இருக்கக்கூடியது இந்த ரஷ்யா, சீனா, இந்தியா, இந்த பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லூப்ஹோல். இப்போ இந்தியா, ரஷ்யா, சீனா 3 நாடுகளும் பிரிக்ஸ்ல முக்கியமான அமைப்பு. ஆனா சீனாவை மேல ஏன் அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரஷரை போட முடியல? இந்தியா மட்டும் ஏன் இந்த இடத்துல டார்கெட்டா மாறுறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அமெரிக்கா பண்ணக்கூடிய சில முக்கியமான கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், அமெரிக்கா பண்ணக்கூடிய சில முக்கியமான இம்போர்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல இன்னமும் சீனா கிட்ட இருந்து நடந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ணமோ, நீங்க இன்னமும் யுரேனியம் அங்கிருந்து வாங்குறீங்க, இன்னும் சில மெட்டீரியல்ஸை உங்க லித்தியம் பேட்டரிஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு சீனா கிட்ட இருந்தும் இன்னும் 38% அதிகமான இம்போர்ட்டை கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ல அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ சீனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பிரஷர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை விட அவங்க ட்ரேட் வேல்யூ அதிகமாக வச்சிருக்காங்க. 2 நாடுகளுக்கு அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டதை ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல இந்தியாவை கான்டூர் பண்ணோம், இல்லை இந்தியாவை கார்னர் பண்ணோம்னா டீலுக்கு டீல் முடிஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு. ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடக்ஷனை இந்த இடத்துல இந்தியாவுக்கு வர முடியாத மாதிரி ஆக்கிடுச்சு. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் மற்ற நாடுகள் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால வந்து வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியாது, அதிகமாக ஈரான் கிட்ட இருந்து வாங்க முடியாது, இல்லை மற்றபடி சாங்ஷன் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடு கிட்ட இருந்தும் ஒரு பைப்லைன் கனெக்ஷன் கூட மேக் பண்ணி நம்மளால வாங்க முடியாத சாங்ஷன்ஸை அதிகமாக அமெரிக்கா போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு சின்ன டயக்ராமை பாருங்க. இதில் இருக்கக்கூடிய ஷேர்ல தான் 45% அதிகமாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். மீதி வந்து எகிப்து கிட்ட இருந்து கொஞ்சம், சவுதி கிட்ட இருந்து கொஞ்சம், ஈராக் கிட்ட இருந்து கொஞ்சம், அந்தந்த நாடுகள் கிட்ட இருந்து கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த 45% ரஷ்யன் ஆயில நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா
நம்ம ஈரான் கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே சாங்ஷன் போட்டிருக்காங்க. வேற வழி இல்லாமல் நம்ம அமெரிக்கா கிட்ட தான் போயிட்டு வாங்கணும். இதுதான் அமெரிக்கா போடக்கூடிய கடைசி முடிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கார்னர் பண்ணால் ரஷ்யாவையும் கார்னர் பண்ண மாதிரி ஆச்சு, இந்தியாவையும் புதுசாக உள்ள ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமராக உள்ள கொண்டு வந்த மாதிரி ஆச்சுன்னு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை இதுக்கு பின்னாடி இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. இதில் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, கோபம் இல்லை எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வெறுப்பாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சனை ஏற்பட்டது யூரோப்பியன் யூனியனில். லாபம்னு வந்திருந்தாலும் அவங்கள தான் சேர்ந்துருக்கணும், நஷ்டம்னு வந்திருந்தாலும் அவங்கள தான் சேர்ந்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல யூரோப் பிக்கஸ்ட் லூசராக மாறி இருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸ்ன்றது உக்ரைனை மையப்படுத்தி இல்லை உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணதுன்னு கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்டாக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க என்னென்னலாம் ஸ்டாக் ஃபெயில் வச்சிருந்தாங்களோ அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேரோட வச்சிருந்தாங்களோ ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு உக்ரைன் பேட்டில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதிகமாக உக்ரைனுக்கு கொடுத்துருக்க உதவியும் யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்தால் போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல லாபம் அடைஞ்சது யார் தெரியுமா? அண்ணா அமெரிக்கா தான். அவர் மட்டும்தான் 14 ட்ரில்லியன் அளவுக்கு அங்கிருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து. யூரோப்பியன் யூனியனுக்கு இப்போ வரைக்கும் ஒத்த பைசா அங்கிருந்து போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதை கொடுக்கறதுக்கு இதுக்கப்புறம் உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் முடிஞ்சிருச்சு. ஸோ யூரோப்ல ஏற்பட்ட பிரச்சனை யூரோப்போட முடிஞ்சிருக்க வேண்டியது அவங்கள அந்த இடத்துல ஒரு பெரிய முட்டாளாக்கி அவங்கள தோல்வியடைய வச்சு அமெரிக்கா வெற்றியாளராக மாறிட்டாங்க. இப்படிதான் அமெரிக்காவோட அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் அந்த கேமையும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து இந்தியா கிட்டையும் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிசர்வ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வேற யார்கிட்டயும் வாங்குறதுக்கு சான்ஸ் இல்லைனா வேற வழி இல்லாமல் நம்ம அவங்க கிட்ட வாங்குறதுக்கு ஒரு ப்ரெஷரை மேக் பண்ணுவாங்க. இது எல்லாம் காரணமாக வச்சுதான் அமெரிக்கா நம்மளை இந்த அளவுக்கு மாடர்ன் ஸ்லேவரிக்குள்ள கொண்டு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ் தேவையா, இல்லை நம்மளோட எக்கானமியில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றதை இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்து முடிச்சிருவோம். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த ட்ரேடுன்றது நம்மளோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில், ஒட்டுமொத்த ஜிடிபியில் 5ல் 1 எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு வரக்கூடிய லாபம் மட்டும் ₹5 நம்ம சம்பாதிக்கிறோன்னா அதில் ₹1 யூஎஸ் கிட்ட இருந்து வரது தான். அப்படி இருக்கப்போ இந்த 25% இப்போதைக்கு நார்மலாக கம்மியாக தெரிஞ்சாலும் வரப்போகிற நாட்களில் இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்தியா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? இதனால் ஒரு பெரிய லார்ஜர் டைம் இம்பாக்ட் ஆனது கிரியேட் ஆகிடுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ஆகாது. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ஹெவியஸ்ட் இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்தியன் குட்ஸை அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பாக்டை அது அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி எல்லா நாடுகளையும் இவங்களால கவுண்டர் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே மற்ற நாடுகள் எல்லாம் ஒன்று கூடுறப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸாக இது உருவாயிடும். 3வது, இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். 1971 ஆல்மோஸ்ட் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக கப்பல் அனுப்பின நாடு அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆயிருந்தப்பவே நம்ம அவங்க கிட்ட சரண்டர் ஆகலை. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கூட அடி பணிஞ்சு போகல. இதுக்கு அடுத்தபடியாக அணு ஆயுத சோதனை பண்ணப்போ ஆல்மோஸ்ட் கத்தியை கொண்டு வந்து கழுத்துக்கிட்ட நிறுத்துற மாதிரி அவ்வளோ சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அப்பயும் நம்ம அவங்க கிட்ட பண்ணிடல. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அமெரிக்கா சொல்றதை கேட்டோம். இப்பயே வந்து நிறைய பேர் பேசுறது என்னால் கவனிக்க முடியுது. ஒரு 80 பேர் 90 பேர் வந்து பாசிட்டிவாக பேசுறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்கா கிட்ட ஒத்து போகக்கூடாதுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதை நெகட்டிவாகவும் பேசுறாங்க. நம்ம வந்து அமெரிக்கா சொல்றதை கேட்கணும், இல்லை அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி. அவங்களுக்குலாம் நான் சொல்றது ஒன்று தான், அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்கணும், இல்லை அமெரிக்கா சொல்றதா நம்ம ஆமாசாமி போடணும்னா நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கணும். அதெல்லாம் ஓகேன்ற மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க. நம்ம எல்லாரும் சொல்றதையும் எல்லா டைம்லையும் கேட்க முடியாது. நமக்கு எது நல்லதோ, இல்லை நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி எது தோணுதோ அதை நம்ம பண்ணணும். கடைசியாக நான் சொல்றது ஒன்று தான், இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் மட்டும் கிடையாது. அமெரிக்கா பண்றது நம்மளோட சாவரிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எக்ஸ்டர்னலி நம்மளை டாமினேட் பண்றதுக்கு அவங்களால என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்துருக்க முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவுண்டர் பண்ற மாதிரி நம்மளும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி யூரோப்போட ஜியோபாலிட்டிக்ஸ்ல ரஷ்யாவோட எனர்ஜியை தவிர்த்துட்டு ஒரு நாட்டினால சர்வைவ் ஆக முடியாதோ அதே நிலைமை இப்போ இருந்துருக்கோ அதே மாதிரி தான் இந்தியாவோட ரோலும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நாடும் விரும்ப மாட்டாங்க. அது ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் பெரிய பிஸ்னஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் தானே பொலிட்டிஷியன்லாம். ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் டெஸ்டிங், டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள. இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா இவன் தாங்குறானா, இல்லை இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா இவனால் தாங்க முடிய மாட்டேது. இந்த இடத்துல ஜஸ்ட் டெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதை தாண்டி பெருசாக எந்த ஒரு ப்ரெஷரையும் இவங்களால போட முடியாது. ஏன்னா இதே அமெரிக்கா தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கப்போ ரஷ்யன் ஆயில நம்ம வாங்கினப்போ நம்ம ஊக்குவிச்சாங்க. ரியாலிட்டியில் அது நடந்துச்சு. நீங்கள் வந்து இந்தியா வந்து மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு இத்தனை
ஒரு நாளைக்கு இத்தனை மில்லியன் பேரல்ஸ் வெளியில் வரப்போ அதை எல்லா நாடுகளும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மார்க்கெட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அந்த இடத்துல வந்து யாராலையுமே சர்வைவ் ஆக முடியாது. அப்போ அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய விஷயம் பிரைஸ் கேப் பண்ணுறதை போட்டாங்க. இவனோட ஆயிலை சுத்தமாக நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தனா நமக்கே அது பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ இந்த ரேட்டுக்கு மேலே நீ விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ அதே அமெரிக்கா இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவோட வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்ம அமெரிக்கா கிட்ட பணிஞ்சு போனதை விட எதிர்த்து நின்ன வரலாறுகள் தான் இருக்கு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ரிப்பீட் ஆகணும். இல்லை இந்த ட்ரேட் வார்ன்றது பெருசாக எஸ்கலேட் ஆகிறதுக்குள்ள நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அதாவது நம்ம மொத்தமாக வந்து இவங்க கிட்ட சரண்டர் ஆகணும்னு நான் சொல்லலை, ஆனால் நம்மளால கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வரவும் போகிறவெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பான். இது என்னோட ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் இருக்கேன்.